நான் உங்கள் சாலை டாக்டர் பிரபுராஜா, சித்த மற்றும் இயற்கை மருத்துவர். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாது விருத்தி சூரணம். இந்த தாது விருத்தி சூரணம் என்ன நன்மைகளை செய்யும், அதனோட பலன்கள் என்ன, அது எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா உடம்புல பார்த்தீங்கன்னா பலம் குன்றி காணப்படுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தான் காரணமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தினமும் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எழுந்திரிச்சிடுவாங்க. வேலைகளை எல்லாமே அந்த நேரத்தில் செய்வாங்க. காலையில் எழுந்து சீக்கிரம் செய்வாங்க. இரவில் பார்த்தீங்கன்னா மாலை உணவை சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்க போயிடுவாங்க. இப்போ அது எல்லாமே உல்டாவாக மாறி இருக்குது. எல்லாருமே இப்போ செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம், அலுவலக வேலைக்கு போகிறோம், உணவு முறை இரவில் பார்த்தீங்கன்னா புளித்த உணவுகளையும் சாப்பிட்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகாத உணவுகளையும் சாப்பிட்றோம். இந்த ரெண்டுமே எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தின் அளவு மாறுபாடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலகீனமும் ஏற்படும், மனச்சோர்வு உண்டாகும். இந்த மனச்சோர்வின் காரணமாக உடல் நலமும் கெட்டு போயிடும். அப்போ ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் குறைபாடு, அதுபோல் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் குறைபாடு எல்லாமே காணப்படும். அப்போ அந்த வாழ்வியல் முறையும் இந்த வாழ்வியல் முறையும் நம்ம வேறுபடுத்தி பார்த்தாலே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சீக்கிரம் எழுந்திரிக்க சொல்கிறோம், மாலையில் சீக்கிரம் தூங்க சொல்கிறோம், உணவுகளை நல்ல ஜீரணமான உணவுகளை எடுக்க சொல்கிறோம். அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறோம். இப்படி குளிச்சுட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நாட்டு ரக விதைகளில் தான் உணவாக எடுப்போம். நிறைய நாட்டு ரக மருந்துகள், நாட்டு ரக உணவுகள் தான் நம்ம எடுப்போம். இப்போ எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, வீரியப்படுத்தப்பட்ட உணவுகளையும் வீரியப்படுத்த மருந்துகளை எடுக்கும்பொழுது நமக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்டெமினா குறைய ஆரம்பிச்சிருது. அதனால் பல்வேறு வகையான நோய்களுக்கு நம்ம ஆளாயிடுறோம். அப்போ அந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும். அதேபோல் நம்ம ஒரு தாதுவையும் பலப்படுத்தணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், எப்போவுமே நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், சத்தாகவும் இருக்கணும், எனர்ஜியாகவும் இருக்கணும், செய்யக்கூடிய வேலையை திறமையாக செயல்படணும். அப்படி திறமையாக செயல்படணும்னா நமக்கு உண்மையிலேயே ஸ்டெமினா வேணும். அப்போ அந்த ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதும் தாதுவை பலப்படுத்துறதுக்கும் இந்த தாது மகாசூரணம் சொல்லக்கூடிய இந்த சூரணமானது பயங்கர நன்மையை செய்யக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆரோக்கியமான மனிதனுக்கு என்ன தேவை? சத்துக்கள், நுண்ணுட சத்துக்கள் எல்லாமே தேவை. அப்போ உடம்புல சில வகையான உணவுகளை சேர்த்தா நமக்கு சில வகையான சத்துக்கள் கிடைக்கும். உதாரணமாக புரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்போட ஸ்டெமினா நல்லாயிருக்கும். அப்போ புரோட்டீன் உள்ள உணவுகள் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் மூலமாகவும் தானியங்கள் மூலமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுடைய இன்றைக்கி காலங்களில் யாராவது புரோட்டீன் உணவு எடுக்கிறோமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல முடியும். அதே போல் காய்கறி உணவு எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியும். ஜீரணம் ஆகாத உணவுகளையும் பசிக்காமல் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே சத்துக்கள் ஒருங்கி இருக்கிறதுக்கு நம்முடைய சில முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு எளிய முறை உணவுகளையும் அந்த மருத்துவத்தையும் வழங்கியிருக்காங்க. அந்த மருத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா உடம்பை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட முடியும், தாதுவை பலப்படுத்த முடியும். இன்றைக்கி ஆண்களுடைய நிறைய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உடம்புல சத்து இல்லாதனால அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, உயிரணுக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுபோல் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவங்களால நீண்ட நேரம் செயல்பட முடியாமல் ஆயிடுறாங்க. சில ஆண்கள் பார்த்திங்கன்னா குயிக் ரிலீஸ் சொல்லக்கூடிய வச்ச உடனே விந்து வெளியேறது அந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் எப்பவுமே உஷ்ணம் அதிகமாக காணப்படும். அப்போது அவங்களுக்கு இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நம்ம சொன்னக்கூடிய இந்த வாழ்வியல் முறையும் அதே போல் இந்த உணவியல் முறையில் பார்த்திங்கன்னா இந்த தாது மகாசூரணம் சொல்லக்கூடிய இது செய்முறையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி பயன்படுத்தி வந்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல எல்லா பிரச்சனையும் நம்ம சரியாகிக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெமினா இன்க்ரீஸ் அமுக்கரா கிழங்கு, அதே போல் பார்த்திங்கன்னா நிலப்பனங்கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைகளில் பார்த்திங்கன்னா அத்தி விதை, அரச விதை, ஆல விதை, பிசின்களில் பார்த்திங்கன்னா கருவேலம் பிசின், ஆவாரம் பிசின், அதே போல் பூக்களில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, முருங்கைப்பூ, இந்த மாதிரி நம்ம எடுத்து வரும் பொழுது உடல் நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடம்புல எப்போவுமே ஸ்டெமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுபோல் உடம்பு எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும் கேட்டுக்குங்க. இதுபோல் நம்முடைய நிறையா பயன்படுத்தி வந்ததுனால உடல் எப்போவுமே ஸ்டெமினா நல்லா பலப்பட முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக வேண்டி சில உணவு பழக்கங்களையும் ஃபாலோ பண்ணி வரும்பொழுது நம்ம எப்போவுமே ஸ்ட்ரென்த் நல்லா இருக்க முடியும். அப்போ இந்த வகையில் நம்ம உணவுகளையும் மருந்துகளையும் வாழ்க்கை முறையை நம்ம பயன்படுத்தி வரும்போது கண்டிப்பாக ஆண்கள் எப்போதுமே சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் அவங்களுடைய பலங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும். அவங்களுடைய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
இந்த வகையில் பயன்படுத்தி நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட அன்பு குடும்பங்களும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன். மிக்க நன்றி.